ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நம்மளே வீட்டில் கிறிஸ்மஸ் கேக் பண்ணிடலாமா? இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா? இதை போய் கடையில் வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி செம்ம ஈஸியான ரெசிபி தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ஸ்டவ் டாப்பில் அவன் கூட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எதில் வசதியோ அதில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணலாமா? இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொட்டிட்டு நான் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கர் எடுத்துக்கலாம். அதிலே உள்ள கல் உப்போ தூள் உப்போ இது வேணால் கொட்டிட்டு ஸ்டாண்ட் போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா சூப்பராக ஹீட் ஆகிடும். ஒரு ஆரஞ்சோட ஜூஸு, சின்ன ஆரஞ்சாக இருந்தால் 2 ஆரஞ்சாக எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி தேவைப்படும். என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம். ரைசின், வால்நட், பாதாம், முந்திரி எல்லாமே 1/4 கப்பு எடுத்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் 1/2 கப்பாக எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த ரெசிபியில் சர்க்கரை சட்டிலாக தான் இருக்கும் கரெக்டாக. உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் அளவுகளை கூட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 3 பவுடர் தேவைப்படும். இதுதான் இந்த கிறிஸ்மஸ் கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே. ஒன்று ஜாதிக்காவோட பவுடர், இன்னொன்று சுக்கு பவுடர், இன்னொன்று பட்டையோட பவுடர். இதில் ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பவுடராகவே கிடைக்கிது. கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் பல்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுகளில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த ஜூஸு, சர்க்கரை, இந்த பவுடர் எல்லாம் நல்லா கரையட்டும். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரமல் சிரப் செஞ்சிடலாம். இதுதான் இந்த டேஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. 1/2 கப்பு வெல்லம். இதை நீங்கள் ஒயிட் சுகர்லையும் பண்ணலாம். நான் வெல்லத்தில் தான் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு வெல்லம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே கலரி மட்டும் விட்டிங்கன்னா நல்ல கேரமல் ஆகி சாஸ் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கரைஞ்சதுக்கப்புறமா 1/4 கப்பு தண்ணியை பொறுமையாக ஜாக்கிரதையாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுனிங்கன்னா இந்த வெல்லம்லாம் ஃபஸ்ட்டு இறுக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இப்படி தான் வரும். அந்த 1/4 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல சூட்டில் இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த கெட்டியாக இருந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிரும். இந்த மாதிரி சிரப்பு சூப்பராக கிடச்சிரும். இதை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோடு சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாமா? இதுக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பால் பவுடர், மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது அப்படியே நல்லா சலித்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட வெட் இன்க்ரீடியண்ட்டாக 3மே சம அளவில் எடுத்துக்கணும். பால், தயிர், எண்ணெய். இந்த ஸ்டேஜில் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் நான் பால் சேர்த்தது ரெக்கார்ட் ஆகலை. 1/2 கப்பு பால், 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு எண்ணெய். இந்த அளவுகளில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். நல்லா கட்டிப்படாமல் தயிர், எண்ணெய், பால் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் டைட்டாக தான் வரும். ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லேசாக பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேண்டாம். பட் இதுவே கரெக்டாக தான் வரும். இந்த அளவுக்கு தான் வரும் பேட்டர். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு நல்ல எவர் சில்வர் பவுலோ இல்லை அடிக்கனமான பவுல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹீட் ப்ரூஃபாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி கேக் டின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா உள்ள எண்ணெய் தடவி மாவு போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் இதில் போட்டுட்டு எதில் போட்டினாலும் நல்லா தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மாவு ஈவனாக பரவுங்க. மேலே நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் போட்டுட்டு இப்போ 20-25 நிமிஷம் ஆச்சு. நல்ல ஹீட்டாக இருக்குது பேனு. கவனமாக உள்ளே வைங்க, கையில் சுற்றும். அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம கேக்கோட டின்னை வச்சுட்டு நல்லா மூடி போட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஹீட் வராமல் நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இடையில செக் பண்ணிக்கணும். எனக்கு 35 to 40 மினிட்ஸே ஆச்சு. அடுப்பை கூட வச்சிடாதீங்க, கேக்கு சைடெல்லாம் கருகிரும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இடையில செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல ப்ரௌனாக வாசம் வர ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இது ஒரு 20 நிமிஷம் ஆறணும். முன்னாடி கேக் ரிலீஸ் ஆகாது. 20 மினிட்ஸுக்கு அப்புறம் சூப்பராக பவுலில் விட்டு எடுத்துட்டு இன்னும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். வீட்டிலையே நம்ம சிம்பிளாக ஒரு 30 to 40 மினிட்ஸில் பண்ணிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.